மகளை கொண்டு வந்து உங்கள் மனைவியாக வந்த வர்ணமல உங்கள் பாதத்தை வடிவேன் செட்டியாருடைய பாதத்தை வடிந்தால் பால் உடைகளை பாய் வையுலைகள் என்று எனக்கு ஆசீர்வாதம் தருகிறே நான் இழிவான பேச்சை வாங்கிக் கொண்டு நான் செப்பலே சாமி இல்லை ஒரு பிள்ளை என்று சுகத்தோடு எனக்கு ஆசை வந்துருங்களே இந்த வஞ்சலகத்துல நான் யாருக்கு என்ன பாவத்தை செய்தோ தெரியல என்னை வரடி வரடி என்று இந்த வஞ்சுலகமே பேருமானே என்னை காய்க்கால வரடி என்று என்னை கண்டதான பேசுறாங்க அப்படிதான் வரடின்னு பேரு வாங்கி இந்த வஞ்சுலகத்துல நான் எப்படி சுவாமியை சுகத்தோடு பார்ப்போரு எல்லாம் என்ன வரணின்னு சொன்னா கூட பேசுறா கூட நம்ம வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க எல்லாம் யார் யாரெல்லாம் என்ன வரணின்னு சொன்னாங்க தெரியுமா? யாரமா சொல்றாங்க? ஐயோ என்ன நந்தையாலும் வரடி எல்லாம் இப்பெல்லாம் இருக்க செல்லு விழுந்துடும். 1 லட்ச ரூபா செல்லு.
மேலத்தாளத்தோடு சீர் வரிசையோடு என்னை கூட்டி வந்த என் மாமியத்தையும் அதனால என்னை வரடி வரடின்னு உலகமே பேசுறாங்க. இனிமேல் வரைக்கும் வாழ்ந்தால் குழந்தையோடு வாழணும் இல்லை என்றால் இந்த மண்ணுலகத்தில் வாழ்வதை விட பாண்டே படிலாம் என்று முடிவு இப்படி பிள்ளை இல்லாத வரடி என்று பேரு வாங்கி பூமியிலே வாழ்வதை விட நான் ஒரே ஒரு முடிவு பண்ணிருக்கிறேன். சம்மதிப்பீங்களா? என்ன கண்ணே, உங்களுடைய வார்த்தை மறுவார்த்தை நான் பேசுகிறேன், என் வார்த்தை மறுவார்த்தை நீ பேசுகிறா. இவருடைய வார்த்தை யாரும் இங்கு பேசுகிறேன். நான் பிள்ளை இல்லாத பாவி என்று இந்த ஊர் உலகத்துல பேர் வாங்கி கூட நான் இப்ப எங்க போறேன் சுவாமி? நான் அதாவது குழந்தை இல்லாத வரடி என்று எனக்கு பேர் வாங்கி நான் வாழ்வதை விட சிவபெருமானிடத்தில் சென்று நான் குழந்தை வரவாக போகிறேன். ஒரு பிள்ளை என்று இந்த இருவரும் பேருமானாலும் கூட அந்த ஈசனை கோரி தவம் இருந்து நான் குழந்தை வர வாங்குவதற்கு போவதற்காக தயாராகிவிட்டேன். அதனால நான் குழந்தை வர வாங்குவதற்காக சிவபெருமானுக்கு நான் போகிறேன் சுவாமி. ஆசை எல்லா தாய் குலத்துக்கு இருக்க வேண்டிய ஆசைதான். ஏன் வரடி பேர் வாங்கணும்? நாமளும் மற்றவர்களோடு குழந்தை பெற்று நாமளும் தாய் என்று பேர் வாங்குவோம். ஏன் பேர் வாங்கணும்? ஆசைப்பட்டது நான் தான். அது ஆசைப்பட்டது இள வயசுலயே வந்திருக்கிறோம். 60க்கு 60 குறுக்க 20 காடு வாங்குது வீடு போகிறது. இந்த வயசுல குழந்தை பெறுவதற்காக நான் கையிலுக்கு போகிறேன்னு சொல்றேன். செய்த ஒரு பாவம் தானே இங்க இருக்க ஈஸ்வரால் வளர்ந்து வரா உண்மையாக எல்லாரும் கேளுங்க. இந்த வரணமலை எப்படியாப்பட்ட புண்ணியமா நான் போய் பாவத்தை பண்ணா உண்மையாக கொஞ்சமாவது கூறு போச்சா? என்ன குழந்தை இல்ல சிவபெருமான் போறேங்க. நான் அப்படி என்ன பாவம் செஞ்சேன்? என்ன துரோகம் செஞ்சு விட்டேன்? செய்தது ஒரு பாவம். ஒன்னா இரண்டா? ஒன்னு எடுத்து சொல்லு பாக்க. ஒரு பாவம் இருக்க
செய்த பாவமெல்லாம் இங்க இருக்கும் போது அந்த அதாவது கர்மவினைலாம் இங்க இருக்கும் போது அந்த கர்த்தனார் உனக்கு வரம் தருவாரான்னு கேக்குறீங்க. நான் அப்படியாப்பட்ட துரோக பாவத்தை அப்படி என்னதான் செஞ்சேன்? யாராவது ஒண்ணு சொல்லு பாக்கலாம். புண்ணியம் செய்தவருக்கு புண்ணியில வந்து உலகம் இடம் உண்டு, இடம் உண்டு, வாழ்வதற்கு இடம் உண்டு. புண்ணியம் செய்தவர்களுக்கு புள்ள பிறக்கும், புள்ள பிறக்கும். நீ பாவங்கள் செய்திருக்கிறாய், அநியாயம் செஞ்சிருக்கிற, அட்டுவலை பண்ணிருக்கிற, இதெல்லாம் செஞ்ச பாவம் இங்க இருக்க. சொல்லு. அதாவது பிள்ளை பால் கேட்டவருக்கு தண்ணி பால் கலந்து கொண்டு குழந்தைக்கு பால் கொடுத்து கேட்கறாங்க, குழந்தை பால் கேட்கறாங்க. அத கறந்த பாலை அப்படியே ஊற்றினா ஒரு நன்மை, ஒரு புண்ணியம். ஒரு பால் கறக்கிறது, தண்ணி கலக்கிறது. அநியாயம் செஞ்சா பிள்ளை பால் கேட்டவருக்கு தண்ணி பால் கொடுத்தது உண்டு அப்படின்னு சொல்றீங்களே. எல்லாரும் நல்லா கேளுங்க. ஏப்பா இப்போ 1 லிட்டர் பால் கறக்கணும்னா அந்த 1 லிட்டர் பாலையும் அப்படியே ஊத்தி விட்டா நம்மளுக்கு லாபம் வருமா? 1 லிட்டர் பால்ல ஒரு 2 லிட்டர் தண்ணியும் கலந்தாதானே 3 லிட்டர் வியாபாரம் பண்ண முடியும். அதனாலதான் தண்ணி கலந்தா காசு பண்ண வேணும்ல. காசு 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 தான் முக்கியம். மனசுல சம்பாதிக்கல, பணத்துதான் சம்பாதிச்சு. ஆமா, வேற என்ன பண்ண? அது அப்படியா? கூலி குறைத்துட்டு கூலி வேலைக்கு ஆளு வர்றாங்கல்ல, அது கூலி எல்லாம் 200 வேலை செய்யறாங்க. நம்ம காட்டுல வந்தா நான் 150 ரூபா தான் தருவேன், நான் 100 ரூபா தான் தருவேன், அவன் 10 ரூபா தர மாட்டேன், நான் தரது 7 ரூபா தான் தருவேன் அப்படின்னு கூலி குறைச்ச. ஏன் குறைச்ச? வந்தேன். ஏன் குறைச்ச? ஏப்பா காட்டு வேலைக்கு வரீங்க, ஒரு 9 மணிக்குள்ள காட்டுக்குள்ள கால் எடுத்து வச்சா பரவாயில்ல. வரதும் ஆடி நெளிச்சு வந்து 10 மணிக்கு காட்டுக்குள்ள கால் எடுத்து வைக்கிறாங்க. 11 மணி ஆகுதா இல்லையோ உடனே டீ, பண்ணு, பிஸ்கட், அது லொட்டு லுஸ்கு எல்லாமே கேட்கறாங்க. சரி, அது எவன் விட்டு காசு? இவங்க காட்டு விட்டு வேலை காசு கொடுக்குறாங்க. காசுக்கு உடனே கொடுக்குறோம். நாம வெள்ளாம பண்ணோம்னா 6 மாசம் கழிச்சு தான் நம்மளுக்கு வெள்ளாம வரும். அந்த காசு 6 மாசம் வெள்ளாம அப்படி சொல்லி வரும். 6 மாசம் கழிச்சு தான் நம்மளுக்கு லாபமா வருது. இந்த பொம்பளைக்கு காட்டு விட்டு வேலை ஏறணும்னு காசு கேட்கறாங்க. அதனாலதான் இவங்களுக்கு உடனே காசு தரக்கூடாது. ஒரு 150 கம்மியா கொடுத்தாதான் இன்னொரு நாளைக்கு வேகமா வந்து அந்த பாக்கி பணத்தை வாங்கி கொடுத்து வேலைக்கு வருவாங்க. அப்படியா? அதனாலதான் கம்மியா கொடுக்கணும். சரி, அப்ப காசு அடைக்குதுண்டு. காசு அவன் தொழிலுக்கு வர்றான். அவன் ஏன்டா சத்து போட்டு தப்படிச்சு இருக்கிற அப்படின்னு காசு அடிச்சேன், எடுத்து அடிச்சேன், தப்பையும் கிழிச்சு போட்டேன். நல்லாதான் மத்தியான நேரம் நல்லா சோறு சாப்பிட்டு படுத்து தூங்கிடுக்கிறேன். வந்து வீட்டுக்கு முன்னாடி லொட்டு 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 அடிச்சிருந்தா நான் எப்படி தூக்குறது? தூக்கம் கலைஞ்சு போகுது. தூங்குறது இதே வேலை. அதனாலதான் சாம வர சொல்லி தப்பட்டே நான் அடிச்சு பாக்குறேன் அப்படி சொல்லிட்டு வச்சு ஒரே குத்து குத்தி. சரி, அது செஞ்சேன். அப்படி பிச்சைக்கு வந்தவர பிச்சை இல்ல, அடுத்து போய் பாரு, அடுத்து போ அப்படின்னு சொல்றது. யார் சொன்னேன்? இப்ப என்கிட்ட காசு பணத்தை பிச்சை கேட்க வர்றாங்க. ஏதோ அம்மா தர்மம் பண்ணுங்க, 5 10 போடுங்கம்மா, ஏதோ நானும் குழந்தை குட்டி தீவிரம் பண்றது எல்லாத்தையும் பண்ணி பிச்சை கேட்கறாங்க. நம்மகிட்ட பணம் காசு கேட்டா காசு பிச்சை கேட்கறாங்க. வெறும் கையில வந்து பிச்சை கொடுக்குறாங்க. காசு பணம் வெள்ளாம செஞ்சு காசு கொண்டு வந்து ஏதாவது வகையில வேலை செஞ்சு வெறும் 10 20 நாங்க சேர்த்து வச்சிருப்போம். அம்மா தாயேன்னு பிச்சை கேட்டாங்கன்னா என்கிட்ட இருக்கிற பணத்தை அவங்ககிட்ட கொடுத்துட்டா இப்ப 100 ரூபா வச்சுக்கிறேன்னா 50 ரூபா போட்டா 50 ரூபா குறைச்சு போயிருது இல்ல. அதனாலதான் நான் பிச்சையே போறது. ஆமா, யாரு வீட்டு பணம்? எங்க அப்பா வீட்டு பணம், நான் கொண்டு வந்த பணம் நான் கொண்டு போய் அவங்ககிட்ட கொடுத்துட்டா ஏன் கல்யாணம் காசு குறைச்சு போச்சுன்னா எவன் சம்பாதிச்சு கொடுப்பான். சரி, அதுதான் அப்படி போகுது. பேருக்கு உடம்பு சரியில்லை, ஒரு 5000 கொடுங்க அப்படின்னு கேட்டதுனாலதான் 5000 கேட்டாங்க. 5000 கொடுத்தியா? எல்லாரும் 2 ரூபா வட்டிக்கு தர்றாங்க. 1.5 ரூபா வட்டி தரவங்க இருக்கிறாங்க, 2 ரூபா வட்டி தர்றாங்க, 2.5 அவெல்லாம் 50 2.5 ரூபா வட்டி தர்றாங்க, 3 ரூபா வட்டி கூட தர்றாங்க. நீ அநியாயம். என வட்டி வாங்க, என வட்டி ஏன்னா காசு என் வீட்டு காசு என்ன வட்டி வாங்காம என்ன பண்றது? 110 ரூபா வட்டி வாங்குறிய உடல விளங்குமா? 10 ரூபா இல்ல, 100க்கு 20 ரூபா வட்டி. ஆமா, ஒரு நாளைக்கு ஒரு வட்டி. அப்படி வட்டி கொடுக்கறது 9 மணிக்குள்ள குடிஞ்சுன்னா 9 மணிக்கு 10 மணிக்கு கொடுத்தாங்கன்னா அந்த 1 மணி நேரத்துக்கு
வட்டி இல்லாத வீடு கேக்குறாங்க. என்ன வெங்காயத்துக்கு கேக்குறானுங்க. சரி. அவங்க சம்பாதிக்கல எதுக்கு போய் வட்டிக்கு பணம் வாங்குறாங்க. சரி, அதுதான் அப்படி ஆச்சு. இந்த மசாலா அடிக்கிறான மசாலா அந்த மோகன் போய் அப்படிதான் பைக் வச்சுக்கிட்டு பணம் கூடமா அப்படின்னு சொல்லி கேட்டான். பொண்டாட்டிக்கு செலவு காசு வேணும் சொல்லி உன் பொண்டாட்டி. ஆமா, அது செலவு காசு வேணும் பைக் கேட்டான். பைக் வச்சு பணம் கேட்டானா பணத்தை வாங்கி கொடுத்து இல்ல. ஆமா, பைக் வாங்கி வச்சுல பைக் கொடுத்தியா? என்ன வெங்காயம் 4 மாசம் கொடுக்கல. பணத்தும் போச்சு வண்டி போச்சு நாமே போச்சு. ஏன் பேசுறாங்க? நான் அநியாயம் பண்ணிருந்தாலும் சரி, அட்டூழி பண்ணிருந்தாலும் சரி, நான் புள்ளவன் வாங்கினதுக்கு சிவபெருமான் போறதுதான். சரி, எனக்கு புள்ள வேணும். இப்படி எல்லாம் பாவம் செஞ்சுட்டு போனா எனக்கு புள்ள வேணும். அவனுக்கு புள்ள ஆசை வந்துருச்சு. அதனால இத்தனை பாவம் செஞ்சிருக்கிற போய் கையில போய் வரம் செய்வது தவம் பெறுவது குழந்தை பெறுவது முடியாது. ஆமா, குழந்தை வேணும். குழந்தை வேணும். நமக்கு குழந்தை இருக்குது. குழந்தை இருக்குதுடா, குழந்தை இருக்குது. ஆனா நம்ம ஊர்ல குழந்தை இருக்குதா? எந்த குழந்தை இருக்குது? அப்படியா? அப்படி சொல்றேன். குழந்தை இருக்குன்னு சொல்றேன்ல, நானே வரடின்னு பேர் வாங்குறேன். என் வீட்டுல புள்ள இல்லைன்னு சொல்லிதான் சிவபெருமான் போறேங்கிறேன். நான் மண்ணால குழந்தை இருக்குன்னு சொல்றீங்க. ஆமா, அந்த குழந்தை எப்படிதான் வரும்? மண்ணால ஒரு குழந்தை செஞ்சு தரேன். அந்த குழந்தையை வச்சு விளையாடிட்டு குழந்தையா செஞ்சு முடியும். எல்லாரும் கேட்டுக்கோங்க. குழந்தை இல்லைன்னு சொல்லி நான் கவலையோட இருக்கிறேன். மண்ணால மண்ணால ஒரு பொம்மை செஞ்சு தரேன். அந்த பதுமையை செஞ்சு அது குழந்தையா மனசுல நினைச்சுக்கோன்னு சொல்றீங்க. மண்ணா மடிமை வச்சு கொஞ்சம் இரு. மண்ணால பதுமை செஞ்சா அது என்ன ஆகும் தெரியுமா? சாமி மண்ணா, மண்ணால பதுமை செஞ்சா பணம சக்கரைக்கு போகும். கொண்டாடு சொல்றீங்களே, மண்ணை எல்லாரும் கேட்டுக்கோங்க. மண்ணால ஒரு பதுமை செஞ்சா அது மழை பெஞ்சா அந்த மலையில அந்த மண்ணுல செஞ்ச பதுமை சும்மா இருக்குமா? மண்ணால கரைஞ்சு போயிடும். மண்ணோட மண்ணா போயிடும். அதனால எனக்கு அந்த புள்ள வேண்டாம், எனக்கு சொந்த புள்ள வேணும். மண்ணால பதிஞ்சு மழை வச்சு காஞ்சிடும். ஆமா, அது வேண்டாங்க. அது வேண்டாம், அதுதானே போயிடும்.
அப்படி என்ன பொண்ணால பதிவு செஞ்சு சொல்லுங்க வைடியும் ஒவ்வொரு கை தெரிய கால் தெரிய வேற தெரியா வச்சு வச்சு பதிவு செஞ்சு தரணி. நீங்க பொண்ணால பதிவு செஞ்சு தரேன்னு சொல்றீங்க. பொண்ணால பதிவு செஞ்சா அண்ணா அது பொண்ணால பதிவு செஞ்சா எனக்கு பொண்ணால பதிவு வேண்டாம். எனக்கு சொந்த புள்ள வேணும், சொந்த புள்ள வேணும், புள்ள வேணும். பொண்ணால பதிவு செஞ்சு விடுறது தரம் குறைஞ்சிடும். அந்த பொண்ணுக்கு தரம் குறைஞ்சிருங்க பொன்பொருளுக்கு அப்படின்னா. ஆனா வெள்ளியால அந்த வெள்ளியால பதிவு செஞ்சு கொடுத்தா மணி மேல வச்சு விளையாடிட்டு இருந்தீங்கன்னா குழந்தையா சுத்த முடியும். ஆமா வெள்ளியால பதிவு செஞ்சா அது வெயில் பட்டா கருத்து போயிடும். வெயில் பட்டா கருத்து போயிடும். கருத்துல வெளுத்து போயிடும். வெளுத்து போயிடும். அந்த புள்ள வேண்டாம். அந்த புள்ள வேண்டும். அப்படி அது மட்டுமா? ஒண்ணு பொருள் எல்லாத்துலயும் நீங்க பதிவு செஞ்சு தந்தாலும் தங்கத்தால பதிவு செஞ்சு தந்தா அது தாயின்னு கூப்பிடுமா? ஒரு பொம்மையை கடையில இருந்து வாங்கிட்டு வரும். அந்த பொம்மைய பிள்ளை இல்லாதவங்க கடையில இருந்து ஒரு பொம்மையை வாங்கிட்டு வந்து மடியில வச்சுக்கிட்டு கண்ணே மணியே அப்படின்னு சொல்லி நம்ம கொஞ்சம் அப்படி கொஞ்சம் போது அந்த பொம்மை வாய் திறந்து அம்மானு கூப்பிடுமா இல்ல அந்த அப்பான்னு கூப்பிடுமா? வேலை செய்ய இங்க வாழா மகனேன்னு சொன்னா தூரத்துல வச்சுக்கிற குழந்தை துடுதுன்னு ஓடி வந்து அம்மான்னு வருமா? எனக்கு அந்த பிள்ளைலாம் வேண்டாம். எனக்கு வாய் திறந்து பேசுற சொந்த பிள்ளைதான் வேணும். வாய் பேசுற குழந்தைதான் எனக்கு வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். வாய் பேசுற குழந்தை நமது நாட்டுல 4 குழந்தை இருக்குது. நம்ம வீட்டுல 4 குழந்தை. ஆமா அப்படி 4 குழந்தை என்னென்ன குழந்தை? நம்ம வீட்டுல 4 குழந்தை இருக்குல்ல, என்னென்ன குழந்தை கிடையாது? என்ன குழந்தை? அந்த கோட்டைக்குள்ள இருந்து வந்தா
தோட்டி புள்ள. ஆமா நம்ம நாட்டுல தோட்டி புள்ள இருக்கிறாங்க. ஆமா அந்த தோட்டி புள்ளையில ஒரு புள்ளைய எடுத்துட்டு வந்து வளர்த்துனா நம்ம சொந்த புள்ளாவும் கேக்குறீங்களா? ஆமா. தோட்டி புள்ள என்ன பண்ணும்? ஆ தோட்டி புள்ள நாளைக்கு நல்லா இருக்கும். பக்கத்து வீட்டுல ஆடுவாங்க பாடுவாங்க. என்னம்மா தோட்டி புள்ளைய எடுத்துட்டு வரலாம்னு சொல்றீங்க. ஏய், தோட்டி புள்ள என்ன பண்ணும்? என்ன பண்ணும்? ஆடும் பாடும். ஆடுவாங்க பாடுவாங்க 5 ரூபா காசுக்காக. காசுக்காக. ஆமா. இதோ பக்கத்து வீட்டுல ஏதாவது ஒரு இளவை கொடுத்தா பக்கத்து ஊர்ல இடவாயிடுச்சு. அங்க தோட்டி அதான் தப்படி எடுத்து மாட்டிக்கிட்டு 5 ரூபா கொடுங்க 10 ரூபா கொடுங்க சொல்லி விடி தப்பட்டை வச்சுக்கிட்டு விடிஞ்சிருச்சு சாராயத்தை கொடுத்துக்கிட்டு நம்ம சொல்லக்கூடிய வேலை தான் செய்வாங்க. செய்ய மாட்டாங்க. அதனால எனக்கு அந்த புள்ள வேண்டாம், எனக்கு சொந்த புள்ள வேணும். அப்படியா? இருக்குது